ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம். சார், என்ன மெடிசனை பத்தி படிச்சிட்டு இருக்கீங்களா சார்? அதுவும் தான். அதுவும் தானா? புரியலையே சார். அந்த மெடிசன் மாதிரியே இன்னொரு மெடிசனை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். எவ்வளவு நாள் தான் நாம அடுத்தவங்களுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறது? நாமளும் அடுத்த லெவலுக்கு போக வேண்டாமா? ரூபவதி. ஹலோ. விக்ரம் சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், அந்த அந்த 2 லேடிஸ் மர்டர் கேஸ ருத்ரா என்னதான் விசாரிக்க சொல்லிருக்கா? ஓ, அப்படியா? இல்ல, எதுக்காக பர்டிகுலரா அந்த 2 லேடிஸ் மர்டரை மட்டும் தனியா விசாரிக்க சொல்லிருக்கா? அப்போ அவங்கள சீரியல் கில்லர் கொல்லலன்னு ருத்ராவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கோ? அத பத்தி எதுவும் சொல்லல சார். மேபி அந்த மாதிரி இருக்க கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிரேட், விடுங்க. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேஸை விசாரிக்க போறது நீங்க தானே? ஆமா சார். பாத்துக்கங்க, நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி நல்ல ரிசல்ட்டை சொல்லுங்க. சரி, உங்களை இந்த கேஸை விசாரிக்க சொல்லிட்டு அவ என்ன பண்ண போறாளாம்? அவ மத்த கொலைகளை எல்லாம் வச்சு உண்மையான சீரியல் கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கா. அந்த சந்துருவும் இவளுக்கு இந்த கேஸ்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த சீரியல் கில்லரை யார் என்னன்னு பாக்குறதுக்கு எனக்கே ஆர்வமா தான் இருக்கு. என்னை விட ருத்ராவை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. அதுக்கு என்ன சார், அவனை கண்டுபிடிச்சிட்டா நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரி, நான் கொஞ்சம் ஒர்க்ல இருக்கேன். நான் அப்புறம் கூப்பிட்டுமா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஸ்வேதா எதுக்கு இப்ப கூப்பிடுறாங்க? வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.